பார்த்தீங்கன்னா லோ விசிபிலிட்டி இல்லை, நோ விசிபிலிட்டின்னு கூட சொல்லலாம். பஸ் ஸ்டாண்டோட இந்த தான் வந்திருக்கேன். பட் பாருங்கள், பஸ் எங்கள் தூரத்தில் தெரில, நமக்கு ரொம்ப மைன்யூட்டாக தான் தெரியுது. பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஃபாக் இருக்குது இந்த இடத்துல. கொடைக்கானல் டு பெங்களூர் எஸ்சிடிசி புது பஸ் பிரகாஷ் வேகா. ஒரே பால்ஸ் சில்வர் பால்ஸ். எல்லோருக்கும் வணக்கம், நான் அதிபன். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்கோங்க. ஏற்கனவே நம்ம எப்படி கொடைக்கானல், சென்னையிலேருந்து கொடைக்கானலுக்கு எப்படி வந்தோம், ஒரு ட்ரெயின் ஜெர்னி, அதுக்கப்புறம் கொடைக்கானல் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ட் 1 பார்ட் 2 சொல்லிட்டு அது தனியாக 2 வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலைன்னா மேலே இங்கே கார்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் முதல்ல அதை பார்த்துட்டு வாங்க. கொடைக்கானலில் வந்து 3 நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ ஆக்சுவலாக 3 நாள் நம்ம ட்ரிப் முடிச்சுட்டு இப்போ கிளம்ப போகிறோம். இங்கே பயங்கர சில்லுன்னு இருக்குது கொடைக்கானல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மழை பெய்கிற ஒரு டைம், அதாவது செம்ம மழையாக இருந்துச்சு 3 நாள். நீங்கள் இந்த vlogலாம் பார்த்தீங்கன்னா மொதல் பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மழையுமா அதுவுமா டிசம்பர் மாதத்தில் இவ்வளோ பனி சில்னஸோடு வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் இருக்கிறது நம்மளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம ட்ரிப் முடிஞ்சிச்சு, எல்லாத்தையும் ஏற்கனவே கவர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிரையண்ட் பார்க் போகிற பாதை இருக்கு இல்லையா, அந்த லேக்கு, கொடை லேக் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் நின்றுருக்கேன். இங்கேருந்து நம்ம வந்த வேனில் நம்ம லக்கேஜ்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். ஒரு பஸ் ட்ராவல் vlog தான் நமக்கு இன்றைக்கி கொடைக்கானல்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எங்கே போக போகிறோம், எந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம், நம்ம ஜேர்னி எப்படி அமையுதுன்றதெல்லாம் நம்ம கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டில் போய்ட்டு அங்கே வச்சு நம்ம கன்டினியூ பண்ணுறேன். வாங்க கிளம்புவோம். செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்களேன், எப்படி பனி மூட்டமாக எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன். இவ்வளோ பனி நான் யூஸ்வலாக பார்த்ததே கிடையாது கொடைக்கானலில். நான் ஒரு 4-5 வாட்டி வந்திருக்கேன், பட் இந்தளவுக்கு நான் பார்த்துடலாம். அதெல்லாம் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே அந்த டைமில் தான் மோஸ்ட்டாக வந்திருக்கேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் டைமில் இப்படி வந்து செம்மையாக இருக்குது. விசிபிலிட்டியே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. முதல் பட்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தோம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களாம் போட்டிங்குள்ளே போகிறாங்க. நமக்கு டைம் ஆயிடுச்சுனால நான் போட்டிங் போகல, அவங்களெல்லாம் உள்ளே சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நான் அப்படியே கிளம்புறேன். இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு கிளம்புறேன். வா, செம்ம குளிர். அதில் லெஃப்ட் இந்த பக்கம் வந்தோம்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற பாதை. ஆனால் அதெல்லாமே சுற்றி இந்த லேக்கை சுற்றி தான் எல்லாமே இருக்குது. எப்பா பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற பார்த்தா சரியான ஏற்றமாக இருக்குங்க. போக தெரியுதா, அந்தளவுக்கு செம்மையாக இருக்குங்க. அப்பா ஏறி வரணுமா, அதான் கொஞ்சம் டயர்டாகுது. வண்டி போடுறீங்க. கொடைக்கானல்லேருந்து எஸ்சிடிசி பஸ்ஸெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளேயும் கர்நாடகாக்குள்ளேயும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க, அதே மாதிரி கர்நாடகாவில் பெங்களூர், அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் கூட காலையில் ஒரு சர்வீஸ் கன்னியாகுமரி மற்ற ஊருக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ட்ராவல் பண்ண போகிறது கர்நாடகா போகக்கூடிய பெங்களூர் பஸ்ஸில் தான். கொடைக்கானல்லேருந்து பெங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு எஸ்சிடிசி பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். புக்கிங் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே உள்ளே வரைக்கும் போவோம், பஸ் எங்கே இருக்குன்னு பார்ப்போம், பர்மிஷன் கேட்போம். பர்மிஷன் கொடுத்தோன்னே vlog ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஆக்சுவலாக இங்கே பக்கத்தில் இருக்க டிரைவர்ஸ் கிட்ட கேட்டேன், இங்கே தான் வருமா எஸ்சிடிசி பஸ், இந்த மேட்டுப்பாளையம் போகிற பஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு அடுத்து பக்கத்தில் தான் போடுவாங்கன்னு சொன்னாங்க. இப்போ எடுத்துகிட்டு வந்துடுவாங்களாமா. 5:30 கிளம்புற பஸ் நம்ம நீ ட்ராவல் பண்ண போகிறோம் எஸ்சிடிசி கொடைக்கானல் டு பெங்களூர். ப்ரைவேட் பஸ்ஸஸ்லாம் கூட ஒரு சில புக்கிங்லாம் இருக்குது. ஸோ இங்கே எடுப்பாங்க போல் எனக்கு தெரிஞ்சு. ப்ரைவேட் பஸ்ஸஸ் இங்கே தான் கிளம்பு தான் இருக்குது. பார்த்தீங்களா, இன்னும் நிறையா இருக்குது. ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்குது, யூஸ் பண்ணுற ரேஞ்சில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வெயிட்டிங் ஏரியா நல்லா இருக்குங்க, நல்லா பெருசாகவே இருக்குது. பேசஞ்சர்ஸ் வெயிட் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நைஸ். இன்னும் அப்படியே ஃபோன் சார்ஜ் போட்டு வெயிட் பண்ணுவோம். நம்ம எஸ்சிடிசி பஸ் வந்துருச்சுங்க. இந்த பஸ் எஸ்சிடிசிலே புதுசாக ஒன்று விட்டுருந்தாங்க. நம்ம ஒன்று ட்ரை பண்ணியிருந்தோம், இன்னும் ட்ரை பண்ணாமல் இருந்தோம்னா அந்த பஸ்ஸுங்க. வாங்க முதல்ல பர்மிஷன் கேட்டு பார்ப்போம். பர்மிஷன் கேட்டாச்சுங்க, கிடச்சிருச்சு. கொடைக்கானல் டு பெங்களூர் எஸ்சிடிசி புது பஸ்ஸு பிரகாஷ் வேகா. பட் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தேன், சேஞ்சஸ் இருக்குங்க. நம்ம எதிர்பார்த்த பஸ் கிடையாது. கீழே லோயர் ஸ்லீப்பர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பஸ் கிடையாது. ஆக்சுவலாக சீட்டு தான். ஒரு சில பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா எம்ஜியில் விட்ட மாதிரியே இந்த பிரகாஷ் வேகாலையுமே அங்கே லெஃப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட்ஸ்லாம் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே மட்டும் தான் ஸ்லீப்பர்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. அதாவது பழைய பஸ் BS4 இருந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி BS6 கொடுத்துருக்காங்க. கொடைக்கானலேருந்து பெங்களூருக்கு இந்த பஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து 5:30 கிளம்பும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை போகிறதுக்கான பஸ், ஏசி பஸ். அது இது நான் ஏசி பஸ். ரொம்ப லிமிட்டடாக தான் நமக்கு டைம் இருக்குது. பஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி வாங்க பஸ்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம்.
வலது கால் எடுத்து வச்சு உள்ளே ஏறி போனோம்னா நம்ம டிரைவர் கேபின் வந்துச்சுங்க. நல்லா சூப்பராக இருக்குது, நீட்டாக இருக்குது. பிரகாஷ் வேகா கேபின் BS6. இதுக்கு நம்ம அப்புறமேல் வருவோம். கேபின் ரைடு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பினதுக்கப்புறம் காட் ரூட்டில் சூப்பராக கவர் பண்ணலாம். இப்போ அவங்க முதல்ல உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டபுள் சீட்ஸு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட்ஸ். நான் போட்டது இந்த மாதிரி ஒரு சீட் தான், இந்த மாதிரி இல்லை இந்த சீட் தான். ஆக்சுவலாக இந்த சீட் தான் போட்டிருக்கேன், செகண்ட் ரோவில் போட்டிருக்கேன், சீட் நம்பர் 6. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர். ஆக்சுவலாக டபுள் ஸ்லீப்பரில் பார்த்தீங்கன்னா நடுவில் பார்ட்டிஷன்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. யாராவது தெரியாத 2 பேர் வந்தால் கூட ப்ரைவசி இருக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. பர்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எலிவேட்டட் பில்லோ ஃபுல்லாக லெதரில் தான் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது. புது பஸ் இல்லையா, சூப்பராக தான் இருக்கும். எல்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. ஃபேன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நல்லா இருக்குது. நைஸ். சீட்ஸுமே ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா டீசெண்டாக நீட்டாக தான் இருக்குது. பஸ்ஸுக்குள்ளே வந்தாலுமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சூப்பராக இருக்குங்க. நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. காலைல வந்திருக்கும், அதுக்கப்புறம் இப்போ தான் எடுக்கிறாங்கன்றனால நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா டைமிங் இருந்திருக்கும். சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நைஸ். நான் எனக்கு புக் பண்ணியிருக்கிறது ஸ்லீப்பர் இல்லை, சீட்டர். vlogனு வந்தாலே நம்ம SCTCயில் பண்ணுறதா இருந்தால் மோஸ்ட்டாக சீட்டராக தான் இருக்கும். கீழே இருக்க ஒரு சிங்கிள் சீட்டு தான் புக் பண்ணியிருக்கேன். அப்படியே பேசஞ்சர்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு சீட்டில் கம்யூனிட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃப்ரண்ட்டில் காட்டுறேன். ஃபுட் ரெஸ்ட் ஒன்று இருக்குது, ஒரு பவுச்சு, வாட்டர் பாட்டில் ஹோல்டர், சைடில் ஆம் ஹோல்டர்ஸும் இருக்குது, ஹூக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் போட்டிருக்கு, ப்ளக் டைப் யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ் அண்ட் ஸ்க்ரீன்ஸும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீட்டாக இருக்குது, நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நைஸ். லைட்ஸ் இன்னும் போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன், போட்டிருக்காங்க. ஒர்க் ஆகுது. ஸோ நைஸ். சார்ஜிங் போர்ட் ஒர்க் ஆகுதா இல்லைன்றதை நான் உங்களுக்கு அப்புறமேல அப்டேட் பண்ணுறேன். லைட்ஸ் ஒர்க்கிங். நைஸ். அப்படியே நம்ம சீட், ஒரு சிங்கிள் சீட், ஆம்ரெஸ் 2 சைடுமே கொடுத்துருக்காங்க. நல்லா குஷன் டைப்பில் நல்லா சூப்பராக இருக்குது. புஷ்பேக்கான லிவர் அங்கே இருக்குது. யூஸ்வலாக SCTCயில் இருக்க அந்த டீசென்ட் லெவல் நல்லா இருக்குங்க. இழுத்து விட்டு நல்லா தூங்கலாம் நைட் ஜேர்னிக்கு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நைட் ஜேர்னி தான். ஈவினிங் 5:30க்கு கிளம்ப போகிறோம். ஏன்னா 5:30ன்றது ஈவினிங் ஆச்சு. இறங்கி நம்ம பெங்களூர் ரீச் ஆகிறதுக்கு நாளைக்கு காலையில் ஆயிரும். ஒசூரில் நாளைக்கு ஏர்லி மார்னிங் நம்ம ரீச் ஆகும். 3:30 4 o'clock கிட்ட நம்ம ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். பாப்பா எப்படி போகிறாங்கன்றது. பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். எல்லாமே செம்மையாக இருக்குது. இந்த பஸ்ஸில் இந்த பிரகாஷ் வேகாவில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா லேலாண்டில். இந்த பஸ்ஸில் நான் பர்டிகுலராக நோட்டீஸ் பண்ண என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, MG லீராவோட இந்த பிரகாஷ் வேகா பஸ்ஸஸில் பார்த்தீங்கன்னா ஹைட் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. நடந்து போகும்போது கொஞ்சம் அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ளஸ் சீட்லேயும் சரி ஸ்லீப்பர்லேயும் சரி அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸ்லீப்பர் வந்துட்டு ஹெட்டு கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி, லீராவோட இது கொஞ்சம் ஹைட் அதிகமாகவே இருக்க மாதிரி கொஞ்சம் ஃபீலாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். சுத்தமாக பார்த்தீங்கன்னா லோ விசிபிலிட்டி இல்லை, நோ விசிபிலிட்டின்னு கூட சொல்லலாம். பஸ் ஸ்டாண்டோட இந்த தான் வந்திருக்கேன். பட் பாருங்கள், பஸ் எங்கள் தூரத்தில் தெரில, நமக்கு ரொம்ப மைன்யூட்டாக தான் தெரியுது பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு ஃபாக் இருக்குது இந்த இடத்துல. பயங்கர பனிமூட்டமாக இருக்குது. நல்லா இந்த குளூரில் இப்படி ஒரு கிளைமேட்டில் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். வித்தியாசமான ஒரு அனுபவங்க. அட்டைப்பூச்சிக்கிட்ட கடி வாங்கின கதையெல்லாம் இருக்குங்க. ஆமாம், அட்டைப்பூச்சியெல்லாம் இங்கே ரொம்ப குறையாவில் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளெல்லாம் நம்ம கேம்ப்லாம் போகணும்னு சொன்னீங்களே, அங்கெல்லாம் நிறையா இருக்கும். நம்மளே ஒன்று கிடச்சிச்சு. ஆக்சுவலாக போன வீடியோவில் தான் காமிச்சிருந்தேன். கேபின் ரைடு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். காட் செக்ஷனில் கவர் பண்ண ஆரம்பிப்போம். வாங்க, ஒரு சூப்பரான ஜெர்னியை இப்படி பனிமூட்டமாக இருக்க சூப்பர் சில்லுன்னு இருக்க கொடைக்கானல்ல இருந்து நம்ம ஓசூர் பெங்களூர் போகிற பஸ்ஸில் ஓசூர் வரைக்கும் நம்ம ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். மதியானம் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டோங்க, அதனால் நைட்டுக்கு டின்னர் பேசாமல் கேக் சாப்பிட்டு முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அப்படியே போவோம், உள்ளே போய் செட்டில் ஆகும். கொஞ்சம் வெளியில் தூடையா சைடில் பக்கம் லைட்டாக பேக் எவ்வளோ வச்சுட்டு வெளியே இருக்குவா ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஃபுல்லாக வர எல்லாமே அதுக்கு சண்டே தான் வீக்கெண்டில் சம்மரில் தான் பாருங்க 10 மாதம் எல்லாம் ட்ராக். ஆசை தான் 50 கூட வாங்க முடியும். நான் கொடுக்க தயாராக இருக்கேன், நீ தர மாட்டேங்க. நான் தர வேண்டியது சொல்கிறேன். உதாரணம் 4 வண்டிக்கு செய்யலாமா? 16 தான் வைக்கிங்க மொத்தம். 16 7 குரூப்பா? வண்டிலாம் ஆஃப் வண்டிலாம் கிடையாது. 7 குரூப். மெட்ராஸு சனிக்கிழமை தான் மெட்ராஸ் இருந்துச்சு எனக்கு.
செம்பானூர் ஆள் இருக்கிறேன். ஆளு செம்பானூர் யாராங்க? நீங்கள் பண்ணக்காட்டு பிரிவு சொன்னாங்க. ஆமாம், அது அங்கே நம்ம கூட கட்டணூர் ஒரு நாள் ஆயிடுச்சு. ஹலோ அண்ணா, வண்டி கிளம்பிடுச்சு சொல்கிறது. மூஞ்சிக்கல். ஆமாம், மூஞ்சிக்கல் வந்து ஷார்ப்பாக ஆன் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கிளம்பிட்டோம். கொடைக்கானல்லேருந்து வெளியேறிச்சு பஸ். இந்த ரூட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கொடைக்கானல்லேருந்து பத்தலக்குண்டு வரைக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வரைக்கும் கவர் பண்ணலான்னு இருக்கேன். கேபின் ரெடி பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டேன். பார்த்துக்கிட்டே போங்க, சூப்பரான ரூட்டாக இருக்குது. ஹலோ மேடம், வண்டி கிளம்பிடுச்சு இங்கேருந்து. ஓகே ஓகே, மணக்காடு பிரிவு தானே? கரெக்டாக ஒரு 1 ஹவர் மேடம். ஆமாம், அதுக்கு நாளை தான் ஆச்சு. இந்த வண்டியில் பரவாயில்ல, அகலம் ஜாஸ்தி. அது ஹிந்தி இருக்கு தெரியுமா? ஆமாம், போஸ்டிங் டபுள் பஸ் வச்சுக்கோங்க. மாறி மாறி ஓடுறாங்க. சரி, அந்த வண்டி கேட்கறது அப்பா வரும்போது 4:30 எடுக்கிறோமா, சேலம் தாண்ட வரைக்கும் ரைட் சைடு வரவே மாட்டோம். சும்மா வேண்டாம், அதே ஒரு தடவை கூட போகணும். வேணாம். சரி, 9486 39 39 419 என்னாச்சுங்க? என்னாச்சுங்க? ஸ்டாப் ஆகிங்க, பஸ் ரொம்ப ஸ்டாப் ஆகிங்க. ஓகே ஓகே, டீசல் 150. சரி ஓகே. சென்ட்ரா கீழே போறியா? எல்லாம் கீழே வரல. அதான் டக்கு கீழே பார்த்துருந்தோம். இந்த சீட்லாம் இருக்குல்ல, லோன் வைக்கிறது மாதிரி கிடந்துச்சு. அதில் வந்து சரியா லாக் ஆகனால உள்ள அந்த சார் இருக்கிற போது ஸ்ப்ரே ஆகிட்டு போகுது. 700 RPM போச்சு, அதை ஆரம்பிச்சிடும். சாயந்தரம் போது சின்ன பூர் மாதிரி விட்டுருப்பாங்க. அப்பா மால் சாய்க்கு கொடுத்துது. வருஷம் பூரா தண்ணி வர ஒரே பால்ஸ், சில்வர் பால்ஸ். அதில் கூட வராது. அது கூட வர வரன்னு வெறும் பாறையாக பார்த்துருக்கேன். சிமெண்ட்டுக்கு ட்ரிப்பு மச்சு பண்ணி இருந்தேன். கோயம்புத்தூர் இல்லையா?
இங்கே வந்தோடனே அந்த வண்டிக்கு வேற ஆளை கொடுத்து நம்மளை படுக்க விஷயம் நாளைக்கு வண்டிக்கு போல மழை வேற கரண்ட் போயிடுச்சு சூப்பர். கொடைக்கானல் வர இந்த ரோட் வத்தலக்குண்டுலேருந்து கொடைக்கானல் மேலே ஏறதுக்கு இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸுங்க. மொத்தமே ரெண்டு ஹேர் பின் பெண்ட் தான் இருக்கும். அருமையான ஒரு ரூட்டு பார்க்குறதுக்கு பகல் டயத்துலையும் சரி இந்த மாதிரி ஈவினிங் டைம்லையுமே இப்படி பனிமூட்டமாக இருக்குது. நமக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா கொடைக்கானல்லேருந்து வேறு சைட்லாம் பாதை நிறையா இருக்குது. இங்கேருந்து பழனி போகிற பாதையிலே பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான ஹேர் பின் பெண்ட்ஸ்லாம் இருக்குது. அது கொஞ்சம் டேஞ்சரஸான ரோடுன்னே சொல்லுவாங்க. பட் இந்த ரூட்டு இந்த வத்தலக்குண்டுக்கு போகிற இந்த ஹைவே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக பில்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தமே ரெண்டு ஹேர் பின் பெண்ட் மட்டுமே இருக்க மாதிரி நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூட்டுக்கு இப்போ ரீசெண்டாக தான் இந்த புது பஸ்ஸஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடைக்கானல் டு பெங்களூர் இதில் புக் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தப்ப ஒரு யூடி பஸ் தான் ஓடிட்டு இருந்துச்சு. அல்ட்ரா டீலக்ஸ் சீட்டர் பஸ் இருக்கும் இல்லையா, அந்த பஸ் தான் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக தான் இந்த புது பஸ் விட்டுருக்காங்க, நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பர். கொடைக்கானல்லேருந்து வெளியேறணுமே வர ஊர்கள் செண்பகனூர், அதுக்கப்புறம் பெருமாள் மலை, அப்புறம் மூளையாறுன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் பண்ணக்காடு பிரிவு வருது. அதுக்கப்புறம் ஊத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அதுக்கப்புறம் மெதுவாக அடிவாரத்துக்கு இறங்கிடுவாங்க. டிரைவர் கண்டக்டர் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லி டைப் தான், ஜாலியாக பேசிட்டே வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இருட்ட ஆரம்பிச்சிடும். எஸ்சிடிசி இந்த கொடைக்கானல் பெங்களூர் ரூட்டில் எஸ்பெஷலி கொடைக்கானல்லேருந்து இந்த ஹில் ரூட்டை தான் ஃபுல்லாக கேபின் ரேட்டில் கவர் பண்ணுற ஐடியாவில் இருந்தேன். ஸோ அந்த ஹில் ரூட் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. கீழே இறங்கினதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இந்த பண்ணக்காட்டு பிரிவு வந்துச்சு இல்லையா, அங்கேருந்து கொஞ்சம் உள்ளே போனோம்னா தாண்டிக்குடின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் எங்கள் தாத்தா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தார், ஒரு இடம் வச்சுருந்தாராம்மா. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி இல்லை, எங்கள் தாத்தாவும் இல்லை. பட் அந்த இடத்த தாண்டும் போது எனக்கு அந்த ஞாபகமாக இருந்துச்சு. இது வந்துட்டு எஸ்சிடிசியில் ஒரு யூனிக்கான ரூட்டுங்க. இந்த மாதிரி நம்ம எஸ்சிடிசியில் வேறு என்ன ரூட்லாம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் கொடைக்கானலுக்கு இதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.
நெருக்கி அடிவாரத்துக்கிட்ட கீழே இறங்கிட்டோம். இங்கே இறங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் திண்டுக்கல் தேனி மாவட்ட பார்டர் வருதுங்க. இவ்வளோ நேரம் நம்ம கொடைக்கானல்லேருந்து கீழே வரும்போது திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ளே தான் இருந்தோம். பட் இங்கே ஒரு குட்டி ஸ்டெச் தேனி மாவட்டத்துக்குள்ளே போயிட்டு வருவோம். இங்கேருந்து கீழே அடிவாரம் தாண்டி இறங்கி அங்கே ஜங்ஷன் மீட் பண்ணுவோம். இடத்துல காட்டோட ஜங்ஷன் சொல்லிட்டு வரோம். அந்த இடத்துல அந்த ஹைவேஸில் ஏறுற இடத்துல அங்கேருந்து வத்தலக்குண்டு வரைக்கும் கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்கும். திருப்பி திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ளே போயிடும். சரி சரி, ரொம்ப நன்றிங்க சார். வாங்க வாங்க. இதுதான் காட்ரோடு பஸ் ஸ்டாப்பு. இங்கேருந்து அப்படியே ரைட்டில் திரும்பினோம்னா தேனிக்கு போய் அப்படியே அந்த பக்கம் போகிறது, லெஃப்ட்டில் திரும்பினோம்னா திண்டுக்கல் போகிற லைன். இங்கேருந்து கொடைக்கானல் ஏற ஸ்டார்ட் பண்ணுற இடம். அவ்வளோதான். இந்த ஒரு குட்டி செக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்துக்குள்ள. இப்போ திருப்பி திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ள வந்துட்டோம். அதாவது 2, 3, 5, 7, 13 5 வேகண்டு போனோட டிரைவராக போனேன். அதுக்கு முன்னாடி இப்போ 8 டிரைவராக போனது. வண்டி லோட் ஆகாமா, நம்ம சென்னைக்கு போயிடுவோம்னாரு. நீதான் சும்மா அந்த வாதி நார்வல் பிட்டு வண்டி போடுறாங்கல்ல, நார்வல் வண்டிலாம் போடுறாங்கல்ல, அது வண்டி போட்டு 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 அதை அவளுக்கு முடிச்சுட்டு சரி இப்படியே வந்து இங்கே வத்தல உள்ள ஏற்றி விட்டுருவான். அதை கீழே வந்துட்டு இப்போ மேலே கிளம்பிட்டேன். காரில் தான் வந்தேன். சரி சரிங்க, இந்த கார் அங்கே நிற்குது. சரி உங்களை ஏற்றி விட்டுட்டு போயிடலாம். இதுதான் ஐயம்பாளையம் பிரிவு. இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா பட்டிவீரம்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போகலாம். அதுதான் எங்கள் அம்மா பிறந்த ஊர். ஸோ அது ஒரு மெமரிஸ் எனக்கு இந்த இடத்துலையும். கேபின் ரைட் பண்ணிட்டு இருந்தவங்க எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியேறினதுலேருந்து பார்த்தீங்கன்னா வத்தலக்குண்டு வரைக்கும் கவர் பண்ணேன். வத்தலக்குண்டு தாண்டி அந்த டோல் வரைக்குமே கவர் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு ஏற்கனவே அந்த காட் செக்ஷன் ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிருக்கோம். இங்கே வத்தலக்குண்டுலேருந்து செம்பட்டி வழியாக திண்டுக்கலுக்கு போவாங்க. இவங்களுக்கு போகிற வழியிலையுமே போர்டிங்ஸ் இருக்குது. செம்பட்டிலையும் சரி, அதுக்கப்புறம் திண்டுக்கல்லையுமே போர்டிங் இருக்குது. திண்டுக்கல் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிப்பாட்டுவாங்க போல நைட் டின்னருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:45 ஆகுதுங்க. திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருக்கோம். இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் ஒரு 40 மினிட்ஸாக போடுவாங்க போல இருக்குது. 8:30 வந்துட்டாங்க. ஸோ ஏன்னா கொடைக்கானலில் எல்லா சீட்ஸும் பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு ஃபில் ஆகிடாது. ஒரு சில சீட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகும். கொடைக்கானல்லேருந்து இங்கே வத்தலக்குண்டு திண்டுக்கல் வர்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இங்கே திண்டுக்கல்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு வீக் டேவோ இல்லை ஒரு இடப்பட்ட நாளோ பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு நிறைய சீட்ஸ் ஏற்றுறது இவங்க பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே நைட்டுங்க. ஃப்ரைடே வந்துச்சுன்னா மோஸ்ட்டாக அங்கே ஃபில் ஆக சான்ஸ் இருக்குது. அதேமாதிரி சண்டேவும் மோஸ்ட்டாக ஃபில் ஆயிரும். சாட்டர்டேனா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இங்கே பண்ணணும் வேண்டியது இருக்கும். எடுத்துக்கிற ரூட் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்லேருந்து வத்தலக்குண்டு இறங்கி
அங்கேருந்து செம்பட்டி வழியாக திண்டுக்கல் வந்துட்டு திண்டுக்கலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை பெங்களூர் ரூட் தான். கரூர், சேலம், அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி, ஓசூர் வழியாக பெங்களூர் போயிடுவாங்க. One hour later. அரவக்குறிச்சிக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் நிப்பாடிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து ஆக்சுவலாக சாப்பிட போகிறது இல்லைங்க. நம்ம தினமே ஆக்சுவலாக கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் அந்த கேக் ஒன்று காமிச்சு பார்த்தீங்களா, சாப்பிட்டேன். ஸோ சாப்பிட்டனால கொஞ்சம் பசி இல்லாமல் இருக்கு. நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஃபேரை பற்றி பார்த்துடலாம். ஒரு ஆளுக்கு கொடைக்கானல்லேருந்து பெங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த நான்-ஏசி சீட்டர் ஸ்லீப்பரில் கொஞ்சம் வேறு அதிகம். பட் சீட்டரில் பார்த்தீங்கன்னா 580 rupees வாங்குறாங்க. அதே கொடைக்கானல்லேருந்து ஹோசூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 452 rupees வாங்குறாங்க. 452 ரூபா. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு கிளம்பி ஒரு 4.5 மணி நேரம், கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆக போகுதுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் ஜர்னி கிட்டே அது இருக்கும். கரூரில் பார்த்தீங்கன்னா ஏதோ டீசல் ஃபில்லிங்லாம் இருக்காமா, அதெல்லாம் முடிச்சுட்டு சேலம் உள்ள போவாங்க, கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் தான் ஒசூரே போவாங்க. ஸோ மோஸ்ட்டாக நாளைக்கு மார்னிங் 4 o'clock மேலே தான் நம்ம ஆக்சுவலாக ஒசூர் ரீச் ஆகிற மாதிரி இருப்போம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹில் ரூட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசி நல்ல ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ நைஸ், அது நல்லா இருந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூங்க தாங்க போகிறேன். செம்மையாக தூக்கம் வருது. 3 நாள் தூங்காமல் சுற்றிட்டு இருக்கிறதுக்கும் ட்ராவல் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கனால அவ்வளோ டயர்டாக இருக்குது. நாளைக்கு சண்டேங்க, அதனால் தப்பிச்சேன். வீட்டுக்கு போனேன்னா அப்படியே படுத்துடுவேன் ஃப்ளாட்டு. மார்னிங் திருப்பி எங்கே எழுந்திக்கிறேனோ அங்கேருந்து உங்களை மீட் பண்ணுறேன். குட் நைட். பயங்கர தூக்கங்க, செம்ம டயர்டு. அதனால் செம்ம தூக்கம் வந்துச்சு. இதுக்கப்புறம் அப்படியே தூங்க செட்டில் ஆகிட்டேன். அடுத்து என்ன ஸ்ட்ரெயிட் நார்மல் ரூட் தான். அரவக்குறிச்சி தாண்டி அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கரூரில் ஏதோ டீசல் ஃபில்லிங் இருக்குன்னாங்க. பஸ் ஸ்டாண்ட்லாம் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கரூர் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் சேலம் போயிடுவாங்க. சேலம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அப்புறம் யூஷுவல் ரூட் தான், தொப்பூர் வழியாக மேலே ஏறிடுவாங்க, கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் ஓசூர். எதுவுமே கவர் பண்ண போகிறதில்ல, ஏன்னா எல்லாமே ஏற்கனவே பார்த்த ரூட்டு. நமக்கு இதில் புதுசூர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்லேருந்து திண்டுக்கல் வந்த பாதை தான். அது சூப்பராக கவர் பண்ணியாச்சு. திண்டுக்கலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே மதுரையிலேருந்து போகிற ரூட் தான், அடிக்கடி பார்த்துருக்கோம்னால நமக்கு தெரிஞ்சது. ஸோ நல்லா தூங்க போகிறேன். மார்னிங் ஒசூரில் இறங்குறதுக்கு முன்னாடி உங்களை மீட் பண்ணுறேன். குட் நைட் மக்களே. வரண்ணே. குட் மார்னிங் மக்களே. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:40 ஆகுது. ஒசூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டோங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 11 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகிருக்கு. கொடைக்கானலில் நேற்று நம்ம ஈவினிங் 5:30 கிளம்புனோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் 4:40 AM வந்து ரீச் ஆகிருக்கோம். சூப்பரான ஒரு பஸ் ஜேர்னியாக தான் இருந்துச்சு. நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. புது பஸ் BS6 பஸ்ன்றதுலாம் நல்லா இருந்துச்சு. கொடைக்கானல்லேருந்து பெங்களூர் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திண்டுக்கல் வந்து தான் மாறி வரணும் அப்படின்றது உண்மையே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக கொடைக்கானல்லேருந்து பெங்களூருக்கு பஸ் கனெக்டிவிட்டி இருக்குது. நல்ல ஒரு சர்வீஸாகவே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா க்ரூ மெம்பர்ஸ் 2 பேருமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக நல்லா பேசிட்டு பழகுனாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். என்கிட்ட மட்டும் இல்லை, எல்லா பேசஞ்சர்ஸ்கிட்டையுமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அவ்வளோதாங்க, ஒசூர் வந்தாச்சு. ஒரு குளிரான ஊர்லேருந்து இன்னொரு குளிரான ஊருக்கு வந்துட்டேன். 3 நாளாக கொடைக்கானலில் சுற்றிட்டு இருந்ததில் வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி மாறி போயிடுச்சு. நம்ம கொடைக்கானல் ட்ரிப்புமே இதோட ஒரு எண்டுக்கு வருது. இந்த vlog இங்கே வச்சு முடிச்சுக்கலாங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி கொடைக்கானல்லேருந்து பெங்களூருக்கு இப்படி ஒரு சூப்பரான SCTC பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க, சூப்பரான சர்வீஸ் இருக்குன்றத ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அண்ட் ஆஸ் யூஸ்வல் நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.